அஸ்ஸலாமு அலைக்கும். மீன் ரோஸ்ட்டு வைக்க போகிறேன். அதுக்கு மீனை பிரட்டி பொரித்து எடுத்துக்குவோம். சரியா? மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் போதும். மீன் இருக்குது, போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். மீன் பிரட்டியிருக்கேன். இப்போ அந்த மீனை பொரிச்சிரும். இப்போ மீன் பொரிக்க எண்ணெய் ஊற்றிக்குவோம். சரியா? எண்ணெய் சூடாகட்டும். மீன் எடுத்து அதிலே வச்சிடும். மீனை பொரிச்சு எடுத்துரும். இது ரோஸ்ட்டுக்கு மீன் பொரித்து ரோஸ்ட்டு வச்சா நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் ரோஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். மீன் ரோஸ்ட். மீனை பிரட்டி விட்ருவோம். பொரித்து அரை பொரியலாக பொரித்தா போதும். ஃபுல்லாக பொரிக்க வேண்டாம். நாலு தக்காளி ரோஸ்ட்டுக்கு. இது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்குவோம். தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. அதுக்குள்ளே வெங்காயமும் பூண்டு வெங்காயம் போட்டு ஒரு தட்டு தட்டி வச்சுருக்கோம் மீனுக்காக. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு சாப்பாடு செஞ்சு அடுப்பை பற்ற வச்சு மீன் அரை பொரியலாக பொரிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சோம். நல்லா எண்ணெய் கொடுத்து இதில் பூண்டு இருக்குல்ல, பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு வெங்காயத்தை வதக்கிடுவோம். இது கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் லைட்டாக மிளகாத்தூள் கொடுக்கும். ஏன்னா நம்ம பொரிக்க வர மிளகாத்தூள் கொடுத்துருக்கோம், அதனால். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு பொடி வீட்லேயே அரைச்சது. தக்காளி கொடுத்து இல்லை கொஞ்சம் தண்ணி கொடுக்கும். தேவையான அளவு உப்பு.
பச்சை மிளகா. இதில் புளிஞ்சிக்குவோம் நம்ம லெமன் லாஸ்ட்டாக ஊற்று. இதில் கொஞ்சம் லெமன் ஊற்றி புளிப்பு. மீன் எடுத்து வச்சு கருவேப்பிலை தூள். என்கிட்ட மல்லிக்கீரை இல்லை, வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் போட்டுருங்க. தேங்காய் பால் வேண்டாம், லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். நான் ஊற்றலை, ஏன்னா தேங்காய் பால் ரசம் வச்சதுனால நான் ஊற்றலை. அது ஒரு நாளைக்கு அந்த ரெசிபியை போடுறேன். கொஞ்ச நேரம் அடுப்புலேயே கிடக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சோடனே அரைக்கிடலாம். சிம்மில் வச்சுருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். மீன் ரோஸ்ட்டு இது. இது ரசம் ஊற்றி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.